Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா மேலே காய்கறி வளர்க்குறதுக்கும் கீழே கோழி வளர்க்குறதுக்கும் மாதிரி தயாரிச்சிருக்கேன். சின்ன இடத்துல கீழே கோழி வளர்த்துக்கலாம், மேலே செடி வளர்த்துக்கலாம். நம்ம ஒரு தொட்டியில் மீன் வளர்க்க போகிறோம். அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற உணவை சாப்பிட்டு அது ஒரு கழிவு வெளியேற்ற போகுது. அந்த கழிவில் அம்மோனியா இருக்குது. அந்த அம்மோனியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிகளுக்கு உரமாகுது. ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கறிக்கான காடைகள் வளர்க்குறதுக்கும் இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கான காடைகள் வளர்க்குறதுக்கும் வச்சுருக்கேன். அதிகபட்சம் 40 காடை வரைக்கும் வளர்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி நீளமும் 2 அடி அகலமும் இருக்குது. இந்த தொட்டி வச்சுட்டு சைடில் சாயாமல் இருக்காக இந்த ஒயர் வச்சு கட்டியிருந்தேன். ஸோ இந்த தொட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நம்ம ட்ராலி வச்சு மூவ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீல் வச்செல்லாம் நான் அப்படியே மூவ் பண்ணுறேன் வீலோடவே. வணக்கம், என்னோட பேர் குணசேகரன். நான் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கேன். என்னோட வீட்டில் வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் மாடி தோட்டம் அமைச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக நான் மாடி தோட்டம் அமைச்சிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைலாம் வந்தது, அதுக்கு என்னென்னலாம் நம்ம தீர்வாக வந்து மாற்றி அமைச்சிருக்கோம் அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் காய்கறிகள்லேருந்து ஆரம்பித்து இப்போ மீன் வளர்க்குறது, கோழி, காடை வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் நம்ம மாடி தோட்டத்தில் எந்த அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாகற்காய் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பாகற்காய், பீர்க்கங்காய், சொரக்காய், இந்த மாதிரி நம்ம காய்கறி, கொடி வகை காய்கறி எல்லாமே பயிர் பண்ணுறோம். அதே மாதிரி செடி வகை காய்கறிகள் தக்காளி, கத்திரி, மிளகாய்னு எல்லா காய்கறியும் பயிர் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் இப்போ தான் சின்ன செடியாக இருக்குது. உங்களுக்கு அந்த பேக்கில் காமிச்சுன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய செடியெலாம் இருக்குது. ஸோ இது மாதிரி ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சைஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லா செடியும் பயிர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே நேரத்தில் அறுவடை கிடைக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் டு பேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா 12 மாதத்துக்கும் நமக்கு காய்கறி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தனித்தனி பேட்சாக நம்ம பயிர் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக உங்களுக்கு வெண்டைக்காய் செடி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கான்செப்ட்டில் பண்ணுறோன்னா, இந்த ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஸ்டாண்ட் எல்லாமே வந்து 5க்கு 2 அப்படிங்கிற சைஸில் பண்ணியிருக்கோம். 5க்கு 2 அப்படின்னு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 செடி வந்து ஈஸியாக நீங்கள் நடவு செய்யலாம். ஒரு 10 செடி நடவு செஞ்சால் தான் உங்களுக்கு நீங்கள் காய்கறி அறுவடை பண்ணும்போது ஒரு நாள் சமையலுக்கு தேவையான அளவுக்கு காய்கறி கிடைக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் டிசைட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய தொட்டி பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன சின்ன தொட்டிகளாக வைக்கும்போது மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செடி வளர்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தொட்டியில் சைஸ் சின்னதாக இருக்கால ரொம்ப சின்னதாக வளரும். இப்போ இந்த மாதிரி பெரிய தொட்டி வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது செடியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு காய்கறி ஹீல்டும் நல்லா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூவபிளாக பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 தொட்டியும் லைனாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் 2 வெண்டைக்காய் செடி பார்க்க முடியும் உங்களால். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ அறுவடைலாம் முடிய கண்டிஷனில் இருக்குது. இப்போது இந்த வெண்டைக்காய் செடி அறுவடை முடியும் போது நமக்கு அங்கே நம்ம நட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தயாராகிடும். இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து பண்ணும்போது தான் நமக்கு தொடர்ந்து நமக்கு காய்கறி கிடைக்கும். அந்த கான்செப்ட்லாம் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அந்த மூக்குத்தி அவரோட கொடி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுவடை முடிஞ்சிருச்சு. இந்த செடிலாம் இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள், தொட்டிலாம் எம்டியாக தான் இருக்குது. இப்போ நம்ம விதை போட்டு மறுபடியும் இதில் தொட்டில் நடவு செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்கள், இதில் வந்து மூக்குத்தி அவரெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு அது ஒரு காய் பறித்து காமிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி மூக்குத்தி அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்லேயே பார்க்க முடியாது. நம்ம இந்த மாதிரி மாடி தோட்டம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக அதை வளர்க்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், அங்கே ஒரு சின்ன கொத்தவரங்காய் செடி காமிச்சிருந்தேன். இங்கே ஒரு செடி இருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு மேலே மாடி வரைக்கும் வளர்ந்துருக்கு. ஸோ நீங்கள் மாடி தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செடி வளர்க்க முடியுமா பெரிய அளவில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உயரமாக வளர்றதுன்றதுக்கு இதான் உங்களுக்கு ஆதாரம். பாருங்கள் எவ்வளோ உயரத்துக்கு வந்து ஒரு கொத்தவரங்காய் செடி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் செடி தான். இந்த வெண்டைக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ரகங்கள் பார்த்துருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை கலரில் மட்டும் தான் வெண்டைக்காய் பார்க்க முடியும். ஆனால் இந்த மாதிரி மாடி தோட்டம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி நிறைய சைஸு, நிறைய வேறு வேறு வெரைட்டிஸ்லாம் கிடைக்கும். உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெரைட்டி தான் கிடைக்கும். பொதுவாக இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி கலர் வேறு வேறு இருக்கக்கூடிய காய்கறிகளில் நிறைய சத்துக்கள் இருக்கா சொல்கிறாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கொடி உருளை. நீங்கள் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே விளையிற உருளைக்கிழங்கு தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அதை சாப்பிடும்போது வாயு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கொடி உருளை வந்து பார்த்தீங்கன்னா வாயு கிடையாது, யார் வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்காகவே பயிர் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சுரக்காய் போட்டிருந்தேன். இது ஒன்று விதைக்கி விட்டுருக்கேன். காய் எல்லாமே அறுவடை முடிஞ்சிருச்சு, செடியும் கிட்ட அது வயசாகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடி போடணும். இருந்தாலும் அதை விதைக்காக விட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்வாபானிக் சிஸ்டம் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம ஒரு தொட்டியில் மீன் வளர்க்க போகிறோம். அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற உணவை சாப்பிட்டு அது ஒரு கழிவை வெளியேற்ற போது அந்த கழிவில் அம்மோனியா இருக்குது. அந்த அம்மோனியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிகளுக்கு உரமாகுது. இப்படி ரொட்டேஷனாக பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன இடத்துலையே மீன்களும் வளர்க்க முடியும், காய்கறியும் வளர்க்க முடியும், எந்தவித உரங்களும் இல்லாமல், எந்தவித கெமிக்கல்ஸும் பயன்படுத்தாமல் 100% ஆர்கானிக்காக நம்ம பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மண்ணில் வளர்க்குற கீரையை விட இந்த அக்வாபானிக்கில் வளர்த்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாடி தோட்டத்தில் இன்னும் கொஞ்சம் இப்போ இதை விரிவுபடுத்தியிருக்கேன். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பறித்து ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து வாடி போயிடும். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே இது மாதிரி வளர்க்குறதால ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறித்து சமைக்க முடியும். ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் சத்துக்களும் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் ஒரு புளிச்சக்கீரை கிடைக்குது. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பச்சை கலரில் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிகப்பு கலர்லையும் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய நாட்டு ரகங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மரப்புளிச்சன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா வச்சா உயரமாக வளரும். ஒரே ஒரு செடி வளர்த்தா கூட நீங்கள் சைடில் கிளைகளை வெட்டி நம்ம உணவுக்கு பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே கருமஞ்சள். இது கருமஞ்சள், இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மஞ்சள். இது ரெண்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இலையிலே பார்த்தீங்கன்னா இதில் கருப்பு கலர் கோடு இருக்கும், இதில் வந்து கோடு இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் அது வளர்கிறதுக்கு. நம்ம சும்மா பொங்கலுக்குலாம் வாங்குறோம் மஞ்சள், அந்த மஞ்சள் அப்படியே வச்சு தான் முளைச்சி வந்துடும். அதை வச்சுட்டாலே வந்துடும், தாராளமாக வளர்ந்துடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் மற்ற செடிக்கு பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்கல், நோய் தாக்கதெல்லாம் வரும். ஆனால் மஞ்சள் செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வராது. மார்க்கெட்டில் பொதுவாக மஞ்சள் கிடைக்கிறத விட நம்ம இது மாதிரி வளர்க்கும் போது மஞ்சள் இருக்கக்கூடிய அந்த சத்து வந்து நமக்கு முழுசாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டிசம்பர் செடி வச்சுருக்கேன். டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பூச்செடி கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பரில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு வந்து நம்ம பூ கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கத்திரி செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 15 நாள், 1 மாதத்தில் எல்லாமே காய் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான பொன்னாங்கண்ணி. இதுவும் வந்து அந்த அக்வாபானிக்கில் ட்ரையல் பண்ணுறதுக்காக இப்போதைக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா செடி முருங்கை. நம்ம முருங்கை வந்து பார்த்தீங்கன்னா மரமாக தான் பார்த்துருப்போம். செடி முருங்கைன்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தொட்டிலே வச்சு வளர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீரைக்கு பயன்படுத்திக்கலாம். காயும் வரும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா காய் வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய தொட்டி வச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம மாடித்தோட்டம் என்ன செடிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க. ஆனால் நான் ஆரம்பிக்கும் போது என்னோட மாடித்தோட்டம் இந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைலாம் இருந்தது, அதை எப்படி சமாளித்தேன் அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக நான் மாடித்தோட்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா ஒரு 10 ரோஜா செடிகளோட தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பூச்செடியில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து நம்ம டெவலப் பண்ணிட்டு போவாங்க. அப்படி தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த மாதிரி சிமெண்ட் தொட்டி பயன்படுத்தி தான் வந்து மாடி தோட்டமே ஆரம்பித்தேன். இந்த சிமெண்ட் தொட்டியிலேருந்து ஏன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தொட்டிக்கு மாறினேன், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் தொட்டிலேருந்து இந்த மாதிரி க்ரோ பேக் மாறினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தொட்டியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தொட்டியோட வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ மாடி தோட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 10 தொட்டி வைக்கும்போது பெருசாக தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த தொட்டி ஆட் பண்ணுறோம் அப்படின்னும் போது மாடி தோட்டத்தில் நம்ம எவ்வளோ வெயிட் ஏற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளானும் நம்ம பண்ணணும். அப்படி பிளான் பண்ணும்போது நம்ம வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு தொட்டியோட வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்னா இந்த சிமெண்ட் தொட்டிலேருந்து பிளாஸ்டிக் தொட்டி மாறினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் தொட்டியும் சரி, இந்த சிமெண்ட் தொட்டியும் சரி தரையில் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா மழை பெய்யும் போது இந்த மண்ணெல்லாம் நம்ம கீழே விழும். அப்படி விழும்போது அந்த மண் வந்து நகராமல் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த மாதிரி கவர் பிளாக் வைக்க ஆரம்பித்தோம். இந்த மாதிரி ஒரு 3 கவர் பிளாக் வச்சு தொட்டியை வந்து இப்படி வச்சு வைக்க ஆரம்பித்தோம். தொட்டியை வந்து மண் வராமல் கீழே ஈரம் ஆகாமல் இருக்க இப்படி வைக்க ஆரம்பித்தோம். ஸோ இப்படி வச்சதுக்கப்புறம் என்ன பிரச்சனை எனக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொட்டிக்கு சுற்றி மண் எல்லாம் போயிடுச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆனால் அதுக்கு அடியில் வந்து க்ளீன் பண்ண முடியல என்னால். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னு போது தான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு டிசைன் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 1 இன்ச் ஸ்கொயர் டியூப் இது வாங்கி வெல்டு பண்ணி இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 தொட்டி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். இந்த தொட்டி வச்சுட்டு சைடில் சாயாமல் இருக்காக இந்த ஒயர் வச்சு கட்டியிருந்தேன். ஸோ இந்த தொட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நம்ம ட்ராலி வச்சு மூவ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீல் வச்சால நான் அப்படியே மூவ் பண்ணுறேன் வீலோடவே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இது கீழே எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த ஸ்டாண்டுக்கு கீழே இப்போ இந்த ஸ்டாண்டுக்கு கீழே எவ்வளோ குப்பை இருந்தாலும் நம்ம ஈஸியாக ஒரு தொடப்பம் வச்சு க்ளீன் பண்ண முடியும். அப்படி இல்லை இன்னும் தொடப்பம் க்ளீன் பண்ண முடியலன்னா கூட ஓரம் நகர்த்திட்டு இந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம மாடி தோட்டம் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மழைக்காலம், இந்த மழை காலத்துலேயும் மாடி தோட்டம் இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த தொட்டிலாம் நம்ம டிசைன் பண்ணதால தான். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன தொட்டி பண்ணும்போது இதோட வளர்ச்சியோட பெரிய தொட்டியில் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது வளர்ச்சி செடி. அதனால தான் என்ன பண்ணேன்னா இந்த 5 அடி நீளமும் 2 அடி அகலம் இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 10 தொட்டி வச்சுருக்கேன்.
அதே 10 தொட்டி அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாண்ட் ரெடி பண்ணலாம் சொல்ல இந்த பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தகுந்த க்ரோ பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்குது, நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த பைப்பு கிளாம்ப் எல்லாமே ஈஸியாக அசம்பிள் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு மாறும்போது ஏற்கனவே ஒரு தொட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நானும் ஆரம்பத்தில் அது மாதிரி கஷ்டப்பட்டேன். நான் வாடகை இருந்த வீட்டிலே தொட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதை இங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது அதுக்கு தனியாக வண்டி வச்சு எல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். எல்லாத்தையும் கிளாம்ப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மண்ணை மட்டும் தனியாக சாக்கு பையில் கட்டிட்டு தனியாக கொண்டு போய்க்க முடியும், தொட்டியை தனியாக கொண்டு போய்க்க முடியும். எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஈஸியாக வந்து யார் வேணாலும் வாங்கிக்க முடியும். கிட்டத்தட்ட ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வந்து அமேசானில் கூட இந்த ஸ்டாண்டு கிடைக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம போட்ட வீடியோ வச்சு ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டாண்டை செஞ்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் பைப் வாங்கி கட் பண்ணி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை ரெடிமேடாக வேணுனாலும் இப்போ ஆன்லைனில் கிடைக்குது, பார்த்து வாங்கிக்கலாம். இப்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, உங்களுக்கு தோட்டத்துக்கு எவ்வளோ செலவாகுது, மாதம் மெயின்டெனன்ஸுக்கு எவ்வளோ உரம் பயன்படுத்துறீங்கன்னு கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்துக்கு நம்ம உரம்லாம் காசு கொடுத்து வாங்கி போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு கெயின் இருக்குமானா இருக்கவே இருக்காது. ஆரம்பத்தில் நானும் வந்து பார்த்தீங்கன்னா தொழு உரங்கள்லாம் வாங்கி பயன்படுத்திருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வாங்குறது கிடையாது, எல்லாமே நம்ம மாடி தோட்டத்துலேருந்து பயன்படுத்திக்கிறேன். நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இலைகள்லாம் விழுது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம போட்டு சேகரித்து அதுக்கு மண்புழு கொண்டு வந்து கொஞ்சம் விட்டோம்னா, ஒன் டைம் நீங்கள் மண்புழு ஒன்று உங்கள்கிட்ட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியிலேருந்து மண்புழு கிடைக்குது, வாங்கி விடலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் தோட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு இருந்ததுன்னா அடுத்த அந்த மழைக்காலங்களில் மண்புலாம் வெளியே வரும், அதில் எடுத்து உள்ளே விட்டோடனே பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் தயாரிச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 அடுக்கு ஸ்டாண்ட் தயாரிச்சிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இடமும் வந்து கம்மியான இடம் தான் இருக்குது. அந்த இடத்துல மேலே செடியும் வளர்க்கணும், அதே சமயம் கீழே நமக்கு உரமும் தயாரிக்கணும். 2 ஸ்டெப்பு தயாரிச்சிருக்கேன். ஏன்னா இதே இடம் தான், ஆனால் அந்த சின்ன இடத்துல நமக்கு 2 வேலையும் நடக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மண்புழு உரம் இருக்குது. அப்படி கிட்ட வாங்க, ஸோ உள்ள க்ளோஸ் அப் பண்ணால் தெரியும். இப்போ மண்புழு உரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறதோட நல்ல செழிப்பாகவே இங்கே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மண்புழு உரம் வெளியில் வாங்கி கொண்டு வரீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆயிரும். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா ஈரப்பதத்தோடு எடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வீட்டில் சமையல் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, காய்கறி எல்லாம் நம்ம கட் பண்ணும்போது வேஸ்ட் வரும்ல, அதுலேருந்து தயாரித்த உரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முட்டை ஓடுலேருந்து எல்லாமே பல தோள்கள்லேருந்து இந்த மாதிரி கிடைக்குது. இதை நீங்கள் டேரெக்டாக போடக்கூடாது, இந்த மாதிரி மக்க வச்சு இன்டெரக்டாக எல்லாத்தையும் மக்க வச்சு ஒரு 3 மாதம் வரைக்கும் ஆகும் மக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் போடணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜில் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மக்கிற ஸ்டேஜ், அதுக்கப்புறம் அதை எடுத்து ஜலிச்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பயன்படுத்துவேன். இப்போ அந்த மக்கிறதுக்காக தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பின்னு ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மக்கி கருப்பாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து நம்ம உரமாக பயன்படுத்தலாம். இன்னொன்று நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே திட உரமாக பயன்படுத்த சொன்னேன். பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம திட உரமாக பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காய்கறிகள் பழங்கள்லாம் போடும்போது எல்லாம் மக்கி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வெளியேறும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இந்த வால் திறந்தீங்கன்னா உள்ளார வந்து ப்ரௌன் கலரில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல திரவ உரம். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடிகளுக்கு தண்ணி கொடுக்கும்போது அதோட மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியை வந்து கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழி காடெல்லாம் வளர்த்துறதுல அதோட கழிவுகளையும் பார்த்தீங்கன்னா மக்க வச்சு உரமாக தான் தயாரிச்சிட்டு இருக்கேன். ஸோ நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி காடையோட வேஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து போட அதோட மக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டோர் ஓப்பன் பண்ணி இதுலேருந்து நம்ம வந்து உரம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துக்கு தேவையான திட உரங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடியிலே தான் தயார் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கரைசல் தயார் பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடிகளுக்கு நம்ம வெஞ்சூரில் ஊற்றி கொடுத்துட்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழ கரைசல், தேமூர் கரைசல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உள்ளார பஞ்சகாவியா வச்சுருப்பேன். இந்த மாதிரி பஞ்சகாவியா தயார் பண்ணி வச்சுருப்பேன். இந்த மாதிரிலாம் தயாரித்து நம்மளே வந்து திர உரங்கள் பயன்படுத்துறதால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான செலவும் நமக்கு கம்மி. இப்போ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணுறதுக்காக பாருங்கள், இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் வாழைப்பழ கரைசல். வாழைப்பழத்தையும் சக்கரை, நாட்டு சக்கரையும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21 நாள், அதாவது 3 வாரத்தில் நொதிச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திரவ நிலைக்கு வந்துடும். அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மீனோட வேஸ்ட்லாம் இருக்குது. ஸோ நம்ம மீன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மீன் வேஸ்ட்லாம் கொண்டு வந்து அதை வந்து நாட்டு சக்கரை கலந்து வச்சிங்கன்னா இது மாதிரி அதுவும் உரம் தயாராகிடும். இந்த காடை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலிக்கு தேவையான முட்டை உற்பத்தி பண்ண முடியும். அதே மாதிரி கறிக்கு தேவையான காடையும் இதில் வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த சீசனுக்கு தேவையான குஞ்சுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே பொறுக்கி வச்சு நம்ம ஒரு இன்குபேட்டர் வச்சுருக்கேன், அதை வச்சு பொறுக்கி வச்சு இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சுகள் வளர்கிறதுக்கும், 2வது ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கறிக்கான காடைகள் வளர்க்குறதுக்கும், இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கான காடைகள் வளர்க்குறதுக்கும் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா
அதிகபட்சம் 40 காடை வரைக்கும் வளர்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி நீளமும் 2 அடி அகலமும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40 காடை வரைக்கும் வச்சு வளர்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு 25 காடை தான் பார்த்தீங்கன்னா இந்த கூண்டு வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். நம்ம வீட்டுக்கு தேவையான முட்டை கிடைக்குது. இது நம்ம ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ முட்டை காடை முட்டை தேவைப்படுது அப்படின்றத பொறுத்து நம்ம கூண்டோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடி தோட்டத்திலே செடி வளர்க்குறது மட்டும் இல்லாமல் செடி தொட்டிக்கு கீழேயே வந்து கோழியும் வளர்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாண்ட் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா மேலே காய்கறி வளர்க்குறதுக்கும் கீழே கோழி வளர்க்குறதுக்கு மாதிரி தயாரிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன இடம் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் மாடி தோட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த சின்ன இடத்துல கீழே கோழி வளர்த்துக்கலாம், மேலே செடி வளர்த்துக்கலாம். ஸோ என்னோடய மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் இல்லாமல் கோழி, காடை, மீன் எல்லாமே வளர்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களாலையும் மாடித்தோட்டத்தை ஈஸியாக செய்ய முடியும். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.